இன்றைக்கி ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்ததுனால காலையிலேயே இந்த ஃப்ளாக் வந்து அசையவே இல்லை. ஆனால் பாருங்கள், செம்ம மழை பெஞ்சது காலையில். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மழை விட்டுச்சு. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மழை கொஞ்சம் விட்ட உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவனுக்கு பார்த்திங்கன்னா வெளியே நடக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம கேட் எப்போடா ஓப்பன் பண்ணுவோம், எப்போ வெளியே போகலாம் அப்படின்னு ரொம்ப குஷியாக இருப்பான். வெளியே எப்போ கதவை திறந்து விட்டாலுமே ஜாலியாக ஓடிட்டுருப்பார். அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் நடக்கலாம் மாட்டால் கண்டிப்பாக ஓடிட்டே தான் இருப்பான். சைடில் இருக்கிற எல்லா பட்டர்ஃப்ளை, ஏதாச்சும் பூச்சி ஏதாவது வந்து எல்லாத்துக்கூட பேசிகிட்டே வேற நடப்பான். போயிட்டே இருந்தவர் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னியை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாரு. அப்படியே பன்னியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்க்குக்கு போயிட்டோம். பார்க்கில் பார்த்திங்கன்னா மழை தூறிட்டே இருந்ததுனால யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோமே. ஆனாலும் அங்கேயும் நல்லா விளையாடிட்டு இருந்தார். நல்ல பூவெல்லாம் பறித்து வச்சுட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊஞ்சலில் விளையாடிட்டு இருந்தோம். இவனுக்கு வந்து பூ எங்கே பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும், அதனால் பறிச்சிருவான் அதை. இப்போல்லாம் நிறைய வீடியோஸில் பார்க்குறேன், இந்த 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் ஒன்று கட்டிட்டு நடந்துகிட்ருக்காங்க. பட் இவனை மாதிரி ஒரு டாட்லர் நீங்களும் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாட்செல்லாம் தேவையே இல்லை. 10,000 ஸ்டெப்ஸை விட ஜாஸ்தியாகவே அவங்களும் நடப்பாங்க, நம்மளையுமே நடக்க வச்சுருவாங்க. ஸோ வந்துட்டு அவனு கூடவே சேர்ந்துட்டு நானும் நடந்து டெய்லி ஒரு 4 கிலோமீட்டர்ஸாவது கண்டிப்பாக நடந்துருவேன். அதுக்கப்புறமா நல்லா சீசாவில் விளையாடிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரத்துக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், பார்க்கில் யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்ததுனால அப்படியே கிளம்பிட்டோம், வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழியில் பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்த்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு இருந்தார் இவர். நாங்கள் திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் சங்குப்பூ பார்த்தோம், நிறைய இருந்தது ரோடு ஓரத்தில். அது எல்லாத்தையுமே வந்துட்டு பறிச்சுட்டு வந்தேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த செடி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த தொட்டாச்சினிங்க செடி மாதிரியே இருக்குது இல்லைங்களா, லைட்டாக பார்க்குறதுக்கு. அதனால் அதுன்னு நினச்சிட்டு அதை தொட்டு பார்த்துட்டு இருந்தான், அது சுருங்கன்னு. ஆனால் அது சுருங்கவே இல்லை. அது இல்லை, வான்னு கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.